ஹலோ காய்ஸ். இப்போது காமர்ஸில் சமச்சீர் கல்வி 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டும் நம்ம பார்ப்போம். அதில் 10 யூனிட்டில் 33 சாப்டர்ஸ் இருக்குது. அது ஒரு யூனிட்டில் 3 ஆர் 4 ஆர் 5 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று ஒன்றா எல்லாமே பார்ப்போம். காமர்ஸில் சமச்சீர் கல்வியில் எல்லாத்தையும் முடிப்போம். ஓகேவா? 33 சாப்டர்ஸும் முடிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ். ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸில் 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ சாப்டர் 1ல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட், அதுதான் சாப்டர்ஸ். ஓகேவா? இதில் 2 விஷயம் பார்ப்போம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, ஹிண்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பார்ட்டர் சிஸ்டம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு. காசு மூலயமா இல்லாமல் ஒரு பொருட்களும் இன்னொரு பொருட்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க நீடுக்கு தேவைக்கு எடுக்கிறது தான் பார்ட்டர் சிஸ்டம்ன்றது. ஓகேவா? ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா இப்போ பார்ட்டர் சிஸ்டம் என்வைஸ்ட் மியூச்சுவலி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன் குட்ஸ் டு another without the intervention of money as a medium of exchanges. காசு மூலயமா இல்லாமல் பொருட்கள் மூலயமாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க தேர்ப்பைக்கு ஏற்றுக்கிறது தான் பார்ட்டர் சிஸ்டம்ன்றது அர்த்தம். ஓகேவா? சரி, அதில் 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம்னு பார்ப்போமே. ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் மஸ்ட் ஹேவ் சர்ப்ளஸ் ஸ்டாக் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேசஸ். ஈச் பார்ட்டி அவங்கவுங்க தேர்ப்பைக்கு சர்ப்ளஸ் இருக்கணும், கமாடிட்டி இருக்கணும். ஒரு கமாடிட்டியும் இன்னொரு கமாடிட்டி இருக்கிற பொருட்களும் அதுக்கான குவான்டிட்டி இதுக்கான குவான்டிட்டின்னு 2 பேர் தேர்வுக்கு ஏற்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ரிக்வயர் த குட்ஸ் ஈச் அதர் டெஸ்பரேட்லி. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதே தான் சொல்கிறாங்க. ஈச் ரிக்வயர்ஸ் தேவைக்கேற்ப மாற்றிப்பாங்க, டெஸ்பரேட்லி அப்படின்றாங்க. Buyers and sellers meet personally to effect the exchanges. Buyers and sellers meet personally to effect the exchanges. ஏற்ற மாதிரி அதே தான் இதுவும். ஓகேவா? ஸோ இது 3 ஃபீச்சர்ஸ் பார்த்துங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு ஏதாவது பார்ட்டர் சிஸ்டமில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிங்க, ரொம்ப ஈஸி. ஈச் பார்ட்டி ரிக்வயர்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்ட்டர் சிஸ்டம்னா என்னென்னு ஓரளவுக்கு நம்ம காமனாக தெரிஞ்சிச்சு. பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, மணி மூலயமா இல்லாமல் பொருட்கள் மூலயமா எக்ஸ்சேஞ்ச் தேவைக்கேற்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் பார்ட்டர் சிஸ்டம்னுவோம். ஓகேவா? அதுக்கான டிமெரிட்ஸ்னால் டிஸ்அட்வான்டேஜஸ். எக்ஸாம்பிளில் டிமெரிட்ஸ்னு கேட்பான், சில டைம் டிஸ்அட்வான்டேஜஸ்னு கேட்பான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. டிமெரிட்ஸ்னால் டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். இப்போ ஏ பின்னு வச்சுருக்காரு. ஏ ரைஸ் வச்சுருக்காரு, பி வீட் வச்சுருக்காரு. 2 பேருக்கும் ஏக்கு வீட்டு வேணும், இவருக்கு ரைஸ் வேணும்னா 2 பேரும் ஒரே குவான்டிட்டி, இதுக்கும் குவான்டிட்டினா 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் தேவைக்கேற்ப பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் 4 டிமெரிட்ஸ் இருக்குது. லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ட், நான் எக்ஸிடென்ஸ் ஆஃப் காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ அண்ட் லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர், லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். ஓகேவா? லேக் ஆஃப் double coincidence of funds unless 2 persons who have surplus have the demand for the goods possessed by each other, Porter could not materialized. 2 பேருக்கு சர்ப்ளஸ் டிமாண்டில் இருந்துச்சுன்னா அந்த லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகும். ஸோ இப்போது கிரவுண்ட் நட் ஏ வச்சுருக்காரு, பி ரைஸ் வச்சுருக்காரு, சர்ப்ளஸ் ஆகுது ஆனால் லேடர் ஆகுது. ஓகேவா? லேடர்னால் என்னென்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இஃப் திஸ் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ஸ் டஸ் நாட் எக்ஸீட், பார்ட்னர் குட் நாட் டேக் பிளேசஸ். ஸோ நான் எக்ஸிடென்ஸ் ஆஃப் காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூனா என்னென்னு பார்ப்போம். Porter system could not determine the value of commodity to be exchanged as they lacked commonly acceptable measures to evaluate each and every commodity.
பாட்டர் ஒரு காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. அதுக்கான ஏற்ப குவான்டிட்டி சர்ப்ளஸ் இருக்கணும், அங்கேயும் சர்ப்ளஸ் இருக்கணும். அப்போ தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது மணி மூலயமா அப்படின்னு நான் எக்ஸிடென்ட் ஆஃப் காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். நிறைய லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் எப்படின்னா பையர் செல்லர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களால ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும் மெனி கண்டென்ட்ஸ்னால, எக்ஸ்சேஞ்சிங் கம்யூனிட்டினால. அதனால் சில லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ராஜா அது மாதிரி இருக்காங்கல்ல, பெரிய பெரியவங்க, அவங்களாம் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது. யார் மூலியமாக தான் கம்யூனிட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி லேக் ஆஃப் சில பேருக்கு மட்டும் தான் லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் வரும். ஸோ லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக் ஆகலாம் பையர்ஸ் அண்ட் செல்லருக்கு. இஃப் த பையர் அண்ட் செல்லர் do not have surplus then no barter was possible. ரெண்டு பேருக்கிட்டையும் சர்ப்ளஸ் இல்லை, கமானிட்டி இல்லை, இவங்கள்கிட்ட கமானிட்டி இல்லை, இவங்கள்ட்ட கமானிட்டி இல்லைன்னா லேக் ஆஃப் சர்ப்ளஸ் நடக்கும். மணி இப்போ இந்த ஜென்ரேஷனில் மணி இருந்தால் மட்டும்தான் அந்த நீடு தேவைக்கேற்ப வாங்க முடியும். முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி கமானிட்டி நம்ம பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் வந்தால் காயின்ஸ் வந்துச்சு. இதை பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு இப்போ ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சுல. டிமெரிட்ஸ்னால் என்ன, பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எலிமினேஷன்ஸ் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸோட எலிமினேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு இதை பார்க்கலாம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸோட எலிமினேஷன். பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். ஓகேவா? பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். பிஸ்னஸ்னால் காமர்ஸையும் பார்க்கணும், அந்த இண்டஸ்ட்ரி லெவலையும் பார்க்கணும், அதான் பிஸ்னஸ்ன்னு. இட் சர்வ்ஸ் டு ரிமூவ் செவரல் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ் வைல் ஃபெசிலிட்டிங் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் குட்ஸ். நிறைய சால்வ் பண்ணணும். எது நோக்கமாக போகணும்? ப்ராஃபிட் நோக்கமாக போகணும். லாஸஸ் வரக்கூடாது தான் எல்லாரோட ஹிண்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன்னா என்னென்னு பார்ப்போம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம்ஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். 5 ஹிண்ட்ரன்ஸ் நீங்கள் படிங்க. 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிண்ட்ரன்ஸ் கேட்போம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னென்னு கேட்போம். டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம்னா என்னென்னு கேட்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணுமே ஃபஸ்ட்டு சாப்டரில். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் மேனுஃபேக்சர் do not know the places and faces of the கன்சியூமர். மேனுஃபேக்சருக்கு தெரியாது யாருக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், யாருக்கு நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. அது யாருக்கெல்லாம் தெரியும்? ரீட்டைலருக்கு தெரியும், ஹோல்சேலருக்கு தெரியும். ஹோல்சேலர்கிட்டருந்து ரீட்டைலருக்கு வரும், அதனால் அவங்களுக்கு ஏற்ப இது தெரியும். ஆனால் ரீட்டைலருக்கு தான் அவங்களோட டேஸ்ட்டு, ப்ரெஃபரன்ஸு, லொக்கேஷன் ஆஃப் கன்சியூமர்ன்றது அவங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ப கம்யூனிட்டியை இது பண்ணுவாங்க. அதான் ரீட்டைலரோட வேலை. மிடில் மேன்னா ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டைலர். மிடில் மேன்னா ஹோல்சேலர்னால் எல்லாருக்கும் தெரியும். ரீட்டைலர்னால் என்ன, ஹோல்சேலர்னால் என்னென்னு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஹோல்சேலர், ஏஜென்ட், ரீட்டைலர். எஸ்டாப்ளிஷிங் த லிங்க் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் தான் மிடில் மேனோட வேலை. ப்ரொடியூசரும் கன்சியூமரும் எஸ்டாப்ளிஷிங் த லிங்க் அப்படி பண்ணுறது தான் மிடில் மேனோட வேலை. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ்னால் என்னன்னு சொல்லுவோம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ், product take places is one center and consumer are spread throughout the country and world. For example, railway air மூலமா போவோம், sea மூலமா போவோம், land மூலமா போவோம். bring the product to the place of the consumer. அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே அந்த கன்சியூமருக்கு பே செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் மூலமா நீங்கள் ப்ராடக்டை இது பண்ணிங்கன்னா இங்கே இருந்தது இப்போது அங்கேருந்து ஏர்போர்ட் வழியாவோ ரயில்வே வழியாவோ வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்தே சுலபமாக ஆர்டர் போட்டு வாங்க முடியும். அது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸில் வரும். ஸோ
hindrance of time. டைம் யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களாம் வாங்கலாம். கன்சியூமர் வாண்ட் ப்ராடக்ட் வென்எவர் தே ஹேவ் எ மணி, டைம் அண்ட் வில்லிங்னஸ் டு பை. இல்லை ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸஸ். இப்போது கம்பெனி மூலயமா இப்போ ஏதாவது லாஸஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சு, ஏதாவது ஃப்ளட் ஆகிடுச்சு, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸ் மூலயமா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலயமா அந்த ரிஸ்கஸ்லாம் திருப்பி மீட்டலாம். லாஸஸ்லாம் இப்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு திருப்பி மீட்டலாம் லாஸஸ் இல்லாமல். ஓகேவா? இப்போ ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட் அண்ட் ஆக்சிடெண்ட் மே பிரிங் ஹியூஜ் லாஸஸ் டு த பிஸ்னஸ். அதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலயமா serves to cover the risk of such losses. ஸோ hindrance of knowledge எது மூலயமா நம்ம இது பண்ணலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா அந்த ப்ராடக்டை எஸ்டாப்ளிஷ் சூப்பராக பண்ணலாம். கம்யூனிகேஷன் மூலயமா ஒரு ஆள் அறிமுகப்படுத்துகிற மூலயமா இன்னொரு ஆளுக்கு அறிமுகப்படுத்தலாம். அது மாதிரி hindrance of knowledges, advertisement and communication and helps in announcing the arrival of new product and their uses to the people. இது மூலயமா நாலேஜ் பிஸ்னஸை வளர்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் ஃபஸ்ட் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, டிமெரிட்ஸ்னால் என்ன, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபஸ்ட் லெசனோட இது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ காமர்ஸில் வந்து ரீட்டைலர்னால் என்ன, ஹோல்சேலர்னால் என்ன அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் ஒன் பை ஒன்மையாக எளிமையாக ஈஸியாக பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஒரு ஃபோட்டோஸ் இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வேணால் இன்ஸ்டாகிராமில் இது பண்ணுங்க. ஓகேவா? செக் பண்ணிங்க.